ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைய டே வந்து எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் எந்திரிச்சப்போ 7 மணி தாண்டிருச்சு. நேராக வந்து கிச்சனுக்கு தான் போயிட்டுருக்கேன். மாவு வந்து எடுத்து வெளியே வைக்கணும் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் எடுத்து வெளியே வைக்கணும். அப்பா மாவு வந்து கடையிலேருந்து தான் வாங்குகிறோம். ஸோ அதை வந்து கலக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நேற்றுக்கே. எனக்கு வந்து அளவெல்லாம் பார்த்து கரெக்டாக வந்து அரைக்க தெரியாது. ஸோ அதனால் மாவெல்லாம் கடையிலேருந்து தான் வாங்குகிறோம். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பம் அண்டு முட்டை கிரேவி. அப்போ முட்டை கிரேவி வந்து நான் வந்து முட்டையெல்லாம் வந்து வேக வச்சுட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மார்னிங் வந்து சமையல் முடிச்சுட்டு என்னோடய எடிட்டிங் வேலை அப்புறம் அப்லோட் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து ரிஷியை பார்த்தேன். ரிஷி இன்னும் எந்திரிக்கவே இல்லை. 10 மணி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நைட்டு வந்து 2 மணி வரை நல்லா வந்து ஆட்டம் போட்டுட்ருந்தான். 2 மணி மேலே ஆயிடுச்சு, இன்னும் எந்திரிக்கலை. ஹாய் பாருங்க ரிஷி. ஹாய் பாருங்க. ஹாய். ஃப்ளைங் கிஸ் கொடுத்து புதுசாக வாங்கின வெள்ளி ஸ்டட்டு வந்து காதில் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு ஸ்டட்டு. எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கெஸ்ட்டாக வந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து போக போகிறேன். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான். கெஸ்ட்டு வந்து நிறைய வந்தாங்கன்னு நான் வந்து தம்ப்நெயிலில் போட்டிருந்தேன். அது வந்து ஈவினிங் நிறைய பேர் வந்தாங்க. மார்னிங் வந்து நாங்கள் கெஸ்ட்டாக போயிருந்தோம். இந்த பாப்பா யாருன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். என்னோடய முன்னாடி விலாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா சரி பாப்பா பார்க்கலான்னு தான் நாங்கள் வந்திருந்தோம். அவளுக்கு வந்து ரிஷினா வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. ரிஷிக்கும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வந்து போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தனால சமைக்கிற வீடியோஸ் எதுவுமே இல்லை. சமைச்சேன். ஆனால் ஜஸ்ட்டு வந்து நேத்திக்குள்ள குழம்பு அந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். பெரிய லெவல்லலாம் இன்றைக்கி சமைக்கலை. ஜஸ்ட்டு இருந்த குழம்பு அப்புறம் வந்து தயிர் அந்த மாதிரிலாம் வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பாடை வந்து ஓட்டிட்டோம். இப்போ நான் அங்கே இதை வந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. கேரமாங்களா தேர் கேரக்கோ பாத்திரம் வந்து நிறைய வந்து சேர்ந்துருச்சு. நிறைய கழுவ வேண்டியது இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் வந்து போயிட்டோம்னா வந்து கழுவுறதுக்கு பாத்திரம் வந்து சேர்ந்துடும். நேற்றுக்கே நாங்கள் வந்து ஈவினிங் வந்து வெளியே போயிருந்தோம். ஸோ அதனால் வந்து பாத்திரம் வந்து நிறைய சேர்ந்துருச்சு. ஒர்க் ஏரியாவில் வந்து நிறைய பாத்திரம் போட்டு நமக்கு வந்து கழுவ முடியாது. ஸோ அதனால் சின்ன ஸ்பேஸ் வேறு. அதனால் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெளியில். இப்போ ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. அதை நான் வந்து இன்றைக்கி கழுவுறேன்னா நாளைக்கு கழுவுறேன்னு தெரியல. கொஞ்சம் நம்ம நம்ம வந்து சமைக்கிறவங்க வந்து பாத்திரம் கழுவுறது ரொம்பவே கஷ்டம். பாத்திரம் வந்து நம்ம சேர்ந்துருச்சுன்னா வந்து சமைக்கவே தோணாது. ஏன்னா வந்து பாத்திரம் கழுவி தான் வந்து சமைக்கணும். அதனால் வந்து சமைக்க தோணாது. எனக்கு அந்த மாதிரி தான் எப்போவுமே ஃபீல் ஆகும். நேற்றுக்கு வந்து மொட்டை மாடியில் வந்து காய வச்ச துணி வந்து இன்றைக்கி காஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து மடக்கிட்டு இருந்தேன்.
நான் வந்து ஏதாச்சும் க்ளீனிங்கோ இல்லைன்னா வந்து துணி காய வைக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை இருந்து நான் மேலே வரேன்னா நான் வந்து தனியாக தான் வருவேன். தனியாக வரும்போது வந்து வெளியிலலாம் பார்த்துட்டே இருப்பேன். கீழே ஏதாச்சும் ஊந்து போகுதா அப்படி இப்படின்லாம் வந்து பார்த்துட்ருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் ரிஷியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ரிஷி வந்து ஒரே அழுக என் கூட வரணும் அப்படின்னு. சரி அவனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் வந்து மொட்டை மாடிக்கு வந்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் சுற்றி பார்ப்பேன். ஏதாச்சும் வேலை இருந்தால் பார்ப்பேன். முதல்ல வந்து எல்லாம் வந்து கீழே பார்ப்பேன், சுற்றி பார்ப்பேன். ஏன்னா மேலேருந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் பார்த்துட்ருப்பேன். ஆனால் ரிஷி வந்து மேலே வர்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்தவுடனே ஃபஸ்ட்டு இந்த வண்டி மேலே தான் உட்காந்துருப்பான். ஏன்னா வந்து அவனுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டி வந்து முதல்ல நாங்கள் கீழே தான் போட்டிருந்தோம், கீழே வீட்டில் தான் போட்டிருந்தோம். அது வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பேஸுக்காக மேலே எடுத்து போட்டோம். மேலே வந்து அவனால் ஓட்டவும் முடியும் அப்படின்னு மேலே எடுத்து போட்டோம். அவன் வர்றதே இதுக்காக மட்டும்தான். இந்த வண்டி வந்து நாங்கள் எப்போ வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வ்ளாக் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டி எப்படி வந்துச்சு அப்படின்னு. இந்த வண்டி வந்து ரிஷியோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு என்னோடய அம்மாவோட ப்ரெசன்டேஷன் தான். எங்கள் அம்மா கொடுத்த கிஃப்ட்டு தான் இது இந்த வண்டி. இந்த வண்டி வந்து நாங்கள் வாங்கின டைமில் இப்போ 2.5 வயசு ஆகுது. வாங்கின டைமில் 16,000 என்னவோ ஆச்சு இந்த வண்டிக்கு. நல்லா சொன்னேன் இந்த வண்டி வேணாம் அப்படின்னு. அம்மா வந்து ஒரே படியில் நின்னாங்க, வண்டி வாங்கணும், வண்டி தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு. ஆனால் ரிஷிக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் இந்த வண்டி. கெஸ்ட்டு வந்து வராங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி வந்து கெஸ்ட்டு வராங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ரிஷி வந்து வெயிட்டிங், கெஸ்ட் எப்போ வருவாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. நான் கெஸ்ட்டு வந்தப்போ எந்த வீடியோஸுமே எடுக்கலை. 2 கெஸ்ட்டு வந்திருந்தாங்க ஈவினிங். 2மே வந்து அம்மாவோட ஃபேமிலியிலேருந்து தான் வந்தாங்க. என்னோடய டே இன் மை லைஃப்பில் வந்து இந்த விலாகில் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து டீ குடிக்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஏன்னா வந்து என்னோடய விலாகில் வந்து நான் வீட்டில் டீ போட்டு குடிச்சதாக வந்து நான் போட்டதே இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து டீ போடுறது இல்லை. நான் வந்து பால் வாங்குறது இல்லை, அதனால் வந்து டீ போடுறது இல்லை. யாருமே வந்து பெருசாக வந்து டீ வந்து விரும்ப மாட்டாங்க. நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போனோம்னா வந்து டீ குடிக்க தோணும். ஆனால் வீட்டில் டீ போட்டு குடிக்கிறதுக்கு வந்து தோணாது. ஹஸ்பண்டும் குடிக்க மாட்டாங்க. ரிஷியும் பெருசாக அதில் விருப்பம் இல்லை. அவனுக்கு எப்போவாச்சும் ஒரு தடவை கொடுக்கும், அவனுக்கு வந்து ஹாப்பி. ஆனால் வந்து கட்டன் எப்போவுமே போடுவோம், டீ வந்து போடுறது இல்லை, பால் வாங்குறதும் இல்லை. அந்த செலவு மிச்சம் எங்களுக்கு. இப்போ இல்லை, எங்கள் அம்மா இருந்தப்போ அப்படி தான். அம்மாவும் வந்து டீ குடிக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா இருந்தப்போ அப்படி தான். எங்கள் அப்பா டீ குடிப்பாங்க. நான் வந்து வீட்டில் வந்து டீ வந்து போட மாட்டோம். அப்பா வந்து வெளியில் போய் குடிச்சிருவாங்க. அம்மா வந்து பால் வாங்காமலே வந்து பழகிட்டாங்க. அப்பா வந்து வெளியே குடிக்கிறதுனால நானும் அம்மாவும் குடிக்க மாட்டோம் முன்னாடி. இப்போ நான் அதை வந்து பழகிட்டேன். நானும் ஹஸ்பண்ட் வந்து பெருசாக குடிக்கிறதில்ல. ரிஷியுமே குடிக்கிறது இல்லை. நான் கொடுத்தா தான் அவன் குடிக்கிறது. எப்போவாச்சும் கொடுக்கும்போது அவனுக்கு வந்து ஃபேவரெட்டு. ஆனால் வந்து அவனுக்கு எப்போவுமே ஃபேவரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டன் தான். கட்டன் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து விலாக் போட்டதும் வந்து ஒரு 5 பேர் வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு உள்ளாடி ஒரு 5 பேராச்சும் நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த 5 பேராச்சும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய விலாகில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இப்படி பண்ணலாமோ அப்படி பண்ணலாமோ, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து தெரிஞ்சுப்பேன் நான், ஓகேவா விலாக் வந்து கரெக்டாக பண்ணுறேனா அப்படின்னு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டீ வந்து குடிச்சிட்டு அப்புறம் வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே நடக்கலாம் அப்படின்னு வெளியே நடக்க போகிறோம் நானும் ரிஷியும். ஆனால் வந்து அவங்க அப்பா வெளியே இறங்குறது பார்த்து பைக்கில் தான் போகிறோம் அப்படின்னு பைக்கில் ஏறி உட்காந்துட்டான். நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் வந்து எங்களோட ஃப்ரெண்டு ரோட்டில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்துட்டு வரலாம், ரோடு வர போயிட்டு வரலாம் அப்படின்னு இந்த ரிஷியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். பூரா ஒன்று அதில் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா வந்து ரோட்லேயே நிற்கிது. வெளியிலே அந்த பக்கம் இந்த பக்கம் நமக்கு போக முடியாமல் அப்படியே ரோட்லேயே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் பயம் ரிஷியை வந்து தனியாக வந்து நடக்க விடுறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோ வந்து டெய்லி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.